ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 ஜாபுமே வந்து வேலை வேக்கன்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸும் எழுத வேணாம், நேரடியாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம். என்னென்ன ஜாப் போட்டிருக்காங்கங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏற்கனவே ஜூன் மந்த்துக்கான வேக்கண்ட் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் போடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடுறதில்ல. லைக் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்றவங்களுக்கும் தெரியணுன்னா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டெடில் சீனியர் இன்ஜினியர் ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்இ இல்லைனா எம்டெக் நீங்கள் இதுக்கு படிச்சிருக்கணும். டோட்டலாக 14 வேக்கண்ட் போட்டிருக்காங்கங்க. இதுக்கான சேலரி நீங்கள் 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். லொக்கேஷன் பெங்களூரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை போஸ்ட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும். டேட் வந்து ஜூன் 16ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நான் அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ரிட்டன் அண்ட் டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துட்றேன். அதில் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்களோ அது எல்லாமே சப்மிட் பண்ணி நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்பணும். அட்ரஸ் வந்து மேனேஜர், ஜலஹல்லி போஸ்ட், பெங்களூர். இதுதான் வந்து உங்களுக்கு அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிடுங்க. முழு அட்ரஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் போஸ்டரில் அனுப்பிட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களை இன்டர்வியூ டேட் ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. வெப்சைட் லிங்க் வந்து BEL-India.in. ஓகேங்களா? இதில் தான் வந்து அப்ளிகேஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, வெப்சைட் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த ஜாப் பார்க்கலாமா? திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒர்க் இருக்குது. வார்டு மேனேஜராக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருக்காங்க. எனி டிகிரி இல்லைனா பிசிஏ முடிச்சிருக்கணுங்கிறாங்க. டோட்டல் ஆஃப் வேக்கன்ஸ் வந்து 6 இருக்குங்க. 12,000லேருந்து உங்களுக்கு வந்து சேலரி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் திருப்பூர்லேயே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு விண்ணப்பிக்க முறை எப்படி அப்படின்னா, அவங்க கேட்குற விஷயங்கள்லாம் எடுத்து ஜூன் 4 அன்னைக்கு நான் அட்ரஸ் கொடுக்குறேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போயிடணும். அதர்வைஸ் நீங்கள் வெப்சைட்லேயும் கொஞ்சம் செக் அவுட் பண்ணிக்கிங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத. இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் கொடுக்கல. இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு ஓகே அப்படின்னா செலக்ட் பண்ணிடுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. விண்ணப்பிக்க முறை நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வெப்சைட்லேருந்து நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டோட டைரெக்டாகவே நீங்கள் இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை போஸ்டர்லேயோ அனுப்ப வேண்டியதில்லை. அன்றைக்கே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், வெள்ளியங்காடு, தர்மபுரம் ரோடு, திருப்பூர். இதுதான் வந்து உங்களுக்கு அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போயிட வேண்டியது தான். அடுத்து வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதெல்லாம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க் வந்து tirupur.nic.in. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபார்ம்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏஜ் லிமிட் எதுவும் கேட்கல. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஜாப் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஜாப் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது ரெப்கோ பேங்க்கில் டைப்பிஸ்ட் ஒர்க் கேட்குறாங்க. எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் டைப்பிஸ்ட்டும் நீங்கள் முடிச்சிருக்கணும். காலி இடங்கள் 2 இருக்குது. சேல்ரி வந்து 15,000 per month நீங்கள் வாங்கலாம். லொக்கேஷன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஒர்க்குக்கு போஸ்டரில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். மே 30லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூன் 13 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. டைப்பிங் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2மே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள சூஸ் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ, இது மாதிரி ப்ராசஸிங்லாம் இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ப்ராசஸிங் ஃபீஸே எதுவுமே கிடையாது. ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிட வேண்டியதுதான். இப்போ நான் அட்ரஸும் வெப்சைட் லிங்க்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். அட்ரஸ் வந்து தி ஜென்ரல் மேனேஜர், ரெப்கோ பேங்க், BP நம்பர் 1449, ரெப்கோ டவர்,
நம்பர் 33 நார்த் ஓஸ்மான் ரோட், டி நகர், சென்னை அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ரெப்கோ பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே இதுக்கான டீட்டெயில் தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த வெப்சைட்டை லிங்க்கையும் நான் வந்து கொடுத்துட்றேன். repcobank.com. ஓகேங்களா? இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே வந்துடும். எப்போவுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் நம்பாமல் வெப்சைட்லேயும் நீங்கள் போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கிங்க. வெப்சைட்டில் பார்க்குறதா 100% வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது யூனியன் பொது சேவை ஆணையத்தில் ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. CDS 2 அண்ட் NDA 2 எக்ஸாம்ன்ற கேட்டகரிக்கு வந்து போட்டிருக்காங்க. 12th எனி டிகிரி, BSc, BE, BTech முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். டோட்டல் ஆஃப் வேக்கன்சி வந்து 859 வேக்கன்சி இருக்குங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சேலரியுமே நல்ல ஹையஸ்ட்டாக தான் இருக்குது. 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம். சப்போஸ் நீங்கள் சூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து எங்கெங்கே வேக்கன்ட் இருக்கோ உங்களுக்கு இங்கே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் தெரியலன்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஹிந்தியோ இங்கிலீஷோ வராது அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்கில் இருந்ததுன்னா போதும். நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்தில் அங்கே சுற்றி இருக்கிறவங்கள்ட்டேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 17 வரைக்கும் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிட வேண்டியது தான். குவாலிஃபிகேஷன் நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது CDS 2 கேட்டகரிக்கு எனி டிகிரி ஆர் BE, BTech, BSc டிகிரி ஏதாவது ஒன்று ரிலவெண்ட் ஃபீல்டில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. NDA 2 கேட்டகரிக்கு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பாஸ் தி 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனாலே போதும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 20லேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கலாம். தேர்வு செய்யும் முறை ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 200 CDS 2 கேட்டகரிக்கு, 100 வந்து NDA கேட்டகரிக்கு, SC ST காஸ்ட் கேட்டகரிக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ளார நீங்கள் போனீங்கனாலே ஃபுல் ப்ராசஸிங் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, எந்த சைஸில் டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்களே அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த சைஸஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் நீங்கள் இல்லைன்னா நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வாங்க அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். upsc.gov.in இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. இதுக்குள்ளார போனீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்தது என்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மந்த்லி ஒரு 3 or 4 வீடியோஸ் வந்து நான் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் அழுத்திக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் நிறைய பேர் போடுறதே இல்லைங்க. கொஞ்சம் நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். கண்டிப்பாக வந்து 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.